ஆணவ மலத்தை அழிக்கும் ஆண் சிங்கமே அப்படின்னு ஏன் பாடினாருன்னு பார்ப்போம். முதல்ல ஆணவ மலம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இறைவனை சென்றடைகிறது தான் உயிரோட நோக்கம். அதுக்கு தடையா இருக்கிறது தான் இந்த மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயை. இந்த மும்மலங்கள்ல முதன்மையானது தான் இந்த ஆணவ மலம். ஆணவ மலம் அப்படிங்கிறது ஒரு இருள் மாதிரி. அது உயிரின் அறிவை மறைச்சு அறிவை கீழ்நிலைக்கு கொண்டு போய் அஞ்ஞானத்துல, அதாவது அறியாமையில மூழ்கடிச்சிடுமா. இந்த ஆணவ மலம் என்ற இருள் நீங்கினாத்தான் நம்ம அறியாமை நீங்கி ஞானம் பெற முடியும். இறைவனையும் அறிஞ்சு நான் யார் அப்படிங்கிறதையும் உணர்ந்து பேரானந்த நிலையையும் அடைய முடியும். இந்த ஆணவ மலத்தை நம்மளாலலாம் அவ்வளவு எளிதா நீக்க முடியாது. இறைவனோட அருளாலதான் இந்த மும்மலங்களான இந்த அஞ்ஞான இருளை நீக்க முடியும். அதனாலதான் சிவபெருமானுக்கு முப்புறம் எரித்தவன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. முப்புறம் என்பது இந்த மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயை இதை குறிக்குது. அதே மாதிரி சிவபெருமானோட ஆயுதமான திரிசூலம் இந்த மும்மலங்களை அழிக்கும் ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மும்மலங்களையும் வேற இருக்கிற சிவபெருமான் கிட்ட போய் சரணடைஞ்சு நம்ம வேண்டணும். இறைவா, உன்னோட திருவடிய வந்தடையணும். அதுக்கு என்னோட அஞ்ஞான இருளை போக்கி எனக்கு ஞானத்தை அருள் செய் அப்படின்னு இறைவன் கிட்ட மனமுருகி வேண்டணும். இறைவன் நம்ம ஆன்மாவை பக்குவப்படுத்தி அதுக்கான வழியையும் அவரே காட்டுவார். உலக போகங்கள் சார்ந்த விஷயத்த நம்ம இறைவன் கிட்ட கேட்கிறோமே தவிர இந்த மாதிரி முக்தி அப்படிங்கிறதுக்கு எனக்கு அருள் செய் அப்படின்னு நம்ம கேட்கறதே இல்லை. வீடு, காரு, சொத்து, பணம் இப்படிதான் கேட்கிறோம். இப்படி இறைவன் கிட்ட உலக போகங்களை கேட்கிறவங்களை விட்டுட்டு முதல்ல நம்ம வேண்டுதலுக்கு தான் அவர் செவி சாய்ப்பாரு. அதாவது முக்தி எனக்கு வேண்டும், அதுக்கு அருள் செய் அப்படின்னு வேண்டணும்னா நம்மளோட வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பாரு. ஆனா நம்ம யாரும் அப்படி வேண்டது இல்லை. அப்படி வேண்ட மெய்யடியார்களின் ஆணவ மலம் என்ற அஞ்ஞான இருளை அழித்து இறைவன் அவர்களுக்கு ஞானத்தை அளிக்கிறதுனால மாணிக்க வாசகர் அவரை ஆணவ மலத்துடன் போர் புரியும் வீரனே அப்படின்னு போரேரே அப்படின்னு பாடியிருப்பார்.